பகுதியில் தலையில்லாமல் கிடந்த இளைஞரின் சடலம். 100 மீட்டர் தொலைவில் கிடந்த தலையை கண்டு அதிர்ச்சி. சிசிடிவி காட்சிகளை வைத்து கொலையாளிகளை பிடித்த போலீஸ். விசாரணையில் காத்திருந்த அதிர்ச்சி தகவல்கள். இளைஞரை கொலை செய்த நபர்கள் யார்? பின்னணி என்ன? அடர்ந்த காட்டுப்பகுதி. கிராம மக்கள் எல்லாரும் ஒத்தடி பாதை வழியா விவசாய வேலைக்கு போறது வழக்கம். அப்போ அந்த காட்டுப்பகுதியில தலையில்லாம இளைஞருடைய சடலம் ஒண்ணு கிடந்திருக்கு. அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச கிராம மக்கள் போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாங்க. உடனடியா சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் இளைஞருடைய சடலத்தை மீட்டிருக்காங்க. அதையடுத்து தலை எங்க கிடக்குதுன்னு அந்த பகுதி பூரா தேடி பார்த்திருக்காங்க. அப்போ அங்க இருந்து ஒரு 100 மீட்டர் தொலைவுல இளைஞருடைய தலை கிடந்திருக்கு. அதையடுத்து அந்த உடலையும் தலையையும் மீட்ட போலீஸ் உயிரிழந்த இளைஞர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய உடையில ஐடி ப்ரூஃப் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணியிருக்காங்க. அந்த சமயம் அவருடைய சட்டை பாக்கெட்ல ஆதார் கார்டு இருந்திருக்கு. அதை வச்சு உயிரிழந்தவர் இடங்கன சாலையை சேர்ந்த கௌதமன்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கடுத்ததா சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் கௌதமனை கொலை செஞ்சது யாரு, கௌதமனுக்கு யார் கூடயாவது முன்பகை இருக்கான்னு உறவினர்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. கௌதமன் மேல ஏற்கனவே ஒரு கொலை கேஸ் இருக்குன்னு சொன்ன உறவுக்காரங்க, ஆனா இப்ப அவரை யாரு கொலை செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதையடுத்து அந்த ஏரியாவில் உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் எடுத்து பார்த்திருக்காங்க. அதுல ஒரு பைக்ல கௌதமன் கூட தனுஷ், மூர்த்தின்னு 2 பேர் போன காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. அதை வச்சு அவங்க தான் கொலையாளிகள்னு கன்ஃபார்மா சொன்ன போலீஸ் 2 பேருடைய செல்போன் நம்பரையும் ட்ரேஸ் அவுட் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. அடுத்து நேரா அவங்க வீட்டுக்கு போன போலீஸ் அங்க பதுங்கி இருந்த தனுஷ் மற்றும் மூர்த்தியை பிடிச்சு கஸ்டடியில எடுத்து விசாரிச்சிருக்காங்க. சேலத்துல உள்ள இடங்கன சாலை நகராட்சி பகுதியை சேர்ந்தவர் கௌதமன். இவர் மேல ஏற்கனவே சொந்த அண்ணனை அடிச்சு கொலை செஞ்ச கேஸ் இருக்குது. இவரும் அதே பகுதியை சேர்ந்த 23 வயதான மூர்த்தி, 22 வயதான தனுஷும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 3 பேருமே கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எந்நேரமும் குடிச்சிட்டு அக்கம் பக்கத்துல உள்ள நபர்களோட சண்டை போடுறது தான் இவங்களுக்கு பிரதான வேலையே. இதுல கௌதமனுக்கு 25 வயசாகுது. சம்பவத்தன்னைக்கு இவங்க 3 பேரும் KR தோப்பூர் காட்டு பகுதியில உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. மூர்த்திக்கும் தனுஷுக்கும் போதை உச்சத்துல ஏறி இருக்கு. அந்த சமயம் 2 பேருமே கௌதமனை பார்த்து வாடா போடான்னு மரியாதை இல்லாம பேசியிருக்காங்க. அதுக்கு கௌதமன், டே நான் உங்களை விட வயசுல மூத்தவன்டா, என்ன மரியாதை இல்லாம பேசாதீங்கன்னு சொல்லி இருக்காரு. அதை கேட்ட மூர்த்தியும் தனுஷும் அப்படித்தாண்டா பேசுவோம்னு பதிலுக்கு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நான் ஒரு கொலை செஞ்சவன், நீங்க என்னையே மரியாதை இல்லாம பேசுறீங்களா? ஒழுங்கா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க, இல்லைன்னா 2 பேரையும் உயிரோடையே விடமாட்டேன்னு மிரட்டி இருக்காரு. இதை கேட்டு கோபமான அந்த 2 பேரும் கௌதமனை சரமாரியா தாக்கி இருக்காங்க. அதையடுத்து மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து கௌதமனை சரமாரியா குத்தி கொன்னுட்டு மது போதையில தங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு 2 பேரும் ஒன்னும் தெரியாத மாதிரி இருந்திருக்காங்க. விசாரணையின் முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சிசிடிவி காட்சிகளை வச்சு 2 பேருடைய செல்போனையும் ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிட்டாங்க. இதையடுத்து கௌதமனுடைய தலை 2 பேரும் துண்டா வெட்டி எடுத்தாங்களா, அப்படி இல்லைன்னா சடலம் அழுகி போனதால நாய் கடிச்சு துண்டா எடுத்துருச்சான்னு போலீஸ் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.